ஏழரை சனியின் ஆரம்பத்திற்கு வருகிறீர்கள். ஏழரை சனி இப்பொழுது உங்களை பிடிக்கப் போகக்கூடிய காலம் என்பதுதான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே கண்டிப்பாக தலை சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கழுத்து சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபத்திரம், பற்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரம், கவனம், மன அழுத்தம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் ஏழரை சனியில் சுபகாரிய தடைகள் குருவின் பார்வையால் நிவர்த்தி ஏற்படும், திருமண அமைப்பு ஏற்படும், புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும், பொன்னகை சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும், வீடு வாசல் அமைப்பு ஏற்படும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்பில் அனுகூலங்களை ஏற்படுத்தி தரும், லாபம் ஏற்படும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களோட முயற்சி வெற்றி திருவினையாக்கும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் உற்சாக மிகுதியில் சண்டை சச்சுரில் மட்டும் போவாதீர்கள். நட்பு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். மீனராசிக்காரர்கள் முடிந்தால் விநாயகர் வழிபாடு, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்வது குடும்பத்திற்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஒரு முறை திருக்கடையூருக்கு போயிட்டு வருவது, திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். மீனராசிக்காரர்கள் விடியற் காலையிலே சூரிய உதயத்தில் 6லிருந்து 7 மணிக்குள்ளாக குளித்துவிட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றிவிட்டு வர பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷ அமைப்பு இந்த ஏழரை சனியில் கிடைக்கிறதுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் வரக்கூடிய சனி, அது வக்ர நிவர்த்தியாக இருக்கட்டும், திருநள்ளாறு சனி பயிற்சியாக இருக்கட்டும், கும்பத்தில் தான் வருகிறார் என்பதனால் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்று பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.